யுத்தத்தை செய்து முடிக்கிறோம் என்று சவால் விடுகிறார்கள். அந்த லட்சியத்தில் பயணிப்போம். எங்களை வீழ்த்த முடியாது. அனைவரும் ஒன்றிணைந்து மோடியை வீழ்த்துவோம். நன்றி, வணக்கம். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாவட்ட தலைவர் எம் நூருல்லா அவர்கள் அனைத்து ஜமாத் சார்பாக உரையாற்றுவார். மதசார்பற்ற இந்த கூட்டணியின் சார்பாக எஸ்ஐஆரை எதிர்த்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட கழக செயலாளர் பெருமரியாதைக்குரிய நிவேதா முன்னின் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள், நம்முடைய தலைமை கட்சியுடைய நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் வாக்குகளை சொல்லி ஒரு சில கருத்துக்களை இங்கே வழங்கி விடைபெறுகிறேன். எஸ்ஐஆர் என்பது நம்மிடத்திலே திணிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை இந்திய வரலாற்றிலே வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த பணிகள் நடைபெறவில்லையா? ஏன் இதற்கு மட்டும் இவ்வளவு பெரிய போராட்டம், ஆர்ப்பாட்டம்? ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் பெரியவர்களே, இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நாடு விடுதலை அடைந்தது இன்று வரை இந்திய தேர்தல் ஆணையத்தை தேர்வு செய்ய பட்டியலும் ஒருவர் நாட்டின் பிரதமர், இன்னொரு மக்களவை எதிர்கட்சி தலைவர், மூன்றாவது உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி. இவர்கள் 3 பேர் கொண்ட குழுதான் தேர்தல் ஆணையத்தை தேர்வு செய்து கொண்டிருந்தார்கள். இந்த பாஜக அரசு வந்த பிறகு 2 ஆண்டுகளுக்கு முன்பு மக்களவையில் சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்தார்கள். அந்த தீர்மானத்திலே இந்த நாட்டுடைய தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும் முறையே மாற்றி அமைத்தார்கள். பிரதமர், உள்துறை அமைச்சர், உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீக்கிவிட்டு மக்களவை தலைவர் 3 பேரை மட்டுமே நியமித்தார்கள். உச்சநீதிமன்ற தலைமை நீதிக்கு பதிலாக உள்துறை அமைச்சரை சேர்த்திருக்கிறார்கள். இதுதான் இந்த உச்சநீதிமன்றம் கவலையோடு செயல்பட்டுக் கொண்ட பல வழிகளே மறைமுகமாக உச்சநீதிமன்றம் குட்டு வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த எஸ்ஐஆர் வழக்கிலே இதைத்தான் சொல்லுகிறது. தேர்தல் ஆணையமும் இந்த பாஜக அரசும் கூட்டணி சேர்த்துக் கொண்டு நசுக்க பார்க்கிறார்கள். மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை இந்த ஊழலை எதிர்த்து, இந்த மோசடியை எதிர்த்து தன்னுடைய பேட்டியை அளித்துக் கொண்டிருக்கிறார். எதையுமே சாதி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த அரசு கண்டுகொள்வதாக இல்லை. 65 லட்சம் வாக்காளர் பெருமக்களை பீகாரில் நீக்கி இருக்கிறார்கள். 4 ஆண்டுகளுக்கு முன்பாக அசாமிலே ஏறத்தாழ 2 லட்சம் வாக்காளர் ஒரு நாடாளுமன்றத்துறை நீக்கி இருக்கிறார்கள். இந்த எஸ்ஐஆரை நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல 12 மாநிலங்களை இன்று அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கேரளா, தமிழ்நாடு தவிர ஏறத்தாழ மற்ற அனைத்து மாநிலங்களும் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய, ஆளுங்கட்சி ஆளக்கூடிய மாநிலமாக, மத்திய பாஜக ஆளக்கூடிய, கூட்டணி ஆளக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. ஆகவே அவர்கள் வாய்மூடி இருக்கிறார்கள். இதனை கடுமையாக திராவிட மாடல் என்று பேச்சுக்கு சொல்லவில்லை, அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெரும் திரளாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய முழு ஒத்துழைப்பும், நம்முடைய ஆதரவும் அவருடைய எல்லா பணிகளுக்கும் உண்டு என்று சொல்லி பண்டிகை வாய்ப்புகள் அடிக்கொண்டு விரும்புகிறேன் என்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் மோகன்குமார் அவர்கள். ஜெய் பீம். இந்தியா கூட்டணி கட்சியினுடைய இந்த கடுமையான கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகித்து நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நிவேதா முருகன் அவர்களே, மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜ்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கக்கூடிய குத்தாலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பி கல்யாணம் அவர்களே, அண்ணன் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் அவர்களே, ஏனைய திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அரசியல் பணிக்குழு பொறுப்பாளர் அண்ணன் ஆக்கூர் செல்வரசு அவர்களே, அண்ணன் வைரச்செல்வன் அவர்களே, தெற்கு வடக்கு மாவட்ட செயலாளர் தோழர் தாமி இனியவர் அவர்களே, காமராஜ் அவர்களே, மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களே, தம்பி பொன்னுத்துறை அவர்களே, கனிவரவன் அவர்களே, பிரேம்குமார் அவர்களே, ஏனைய நிர்வாகிகளே, தம்பி குமார் அவர்களே, திரளாக வருகை தந்துள்ள மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய நிர்வாகிகளே, தோழர் தமிழரசி அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் மயிலாடுதுறை மாவட்டத்தின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் நிர்ணய சபை விவாதத்தில் கலந்து கொண்ட பொழுது 1949 ஜனவரி 7ஆம் தேதி நடந்த விவாதத்திலே பேசுகிறார். தொகுதி 7 பக்கம் 340 350 வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, தேர்தல் தேதிக்கு போதுமான அளவு முன்பே உரிய காலத்தில் வாக்காளர்
பட்டியல் தயாரிக்க வேண்டும். அதிகாரிகளுக்கு உரிய வழிகாட்டுதல் ஆணைகள் வழங்கப்பட வேண்டும். எல்லா வாக்காளர் பட்டியல்களும் தேர்தல் தேதியிலிருந்து ஒரு வருடத்திற்கு பிந்தையதாக இருக்க வேண்டும். இது நான் சொல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் நிர்ணய சபை விவாதத்தில் சொன்னது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, ஒருவர் வாக்களிக்க தகுதி என்ன வேணும்னா வயசு 21 நிறைஞ்சிருக்கணும். அப்ப அவங்க இருந்தப்ப 21. தகுதியற்றவர்கள் யாருன்னு கேட்டா ஒருவர் சீர்கேடான மனநிலையில் உள்ளதாக என்று பாரபட்சமற்ற நீதிபதியால் அவர் அறிவிக்கப்பட்டு, அதாவது மன சீர்கேடு மனநல பாதிக்கப்பட்டவர்கள் வாக்களிக்க தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா அவங்கள ஒரு கிராமத்தில் இருக்கிற விஏ விசாரிப்பு கூட சொல்லிட்டு போவாங்க சரியில்லைன்னு அப்படிங்கிறாங்க. நிரந்தரம் என்ற சொல் நீக்கப்படுகிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்றாங்க வாக்களிக்க அந்த இடத்துல நிரந்தரமாய் குடியிருக்கணும்னு சொல்றாங்க. அந்த சொல்ல கேடி ஷா அப்படிங்கிற ஒரு எம்பி என்ன பண்றாரு, அவரை தகுதி நீக்கம் பண்ணணும், அந்த வார்த்தையை நீக்குங்க அப்படின்னு சொல்லி பெரிய விவாதம் நடக்குது. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, தீர்மானத்துல நாகப்பா கொண்டு வந்த தீர்மானம் அது 12 சப்கிளாஸ் 4 தான் சொல்றாங்க. ஒருவர் சிறையில் இருக்கும் காலத்தில் வாக்களிக்கும் உரிமையை இழக்கிறார். இந்த சபை ஏற்றுக்கொண்ட அரசியல் சாசனத்தின் சரத்துக்கள் அடிப்படையிலும் இங்கு குறிப்பிட்டுள்ள கோட்பாடுகள் அடிப்படையிலும் மாகாண வாக்காளர் பட்டியல்கள் தயாரிக்கணும்னு சொல்றாரு. என்ன சொல்றாங்க, கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ் என்ன சொல்றதோ அதன்படிதான் நீ தயாரிக்கணும்ங்கறாங்க. ஆனா இவர் எல்லாத்தையும் ஓவர்லுக் பண்ணிட்டாரு. அடுத்தது 180 நாட்களுக்கு குறையாமல் அந்த வட்டாரத்தில் வசித்தால் ஒழிய அவர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படியே இருந்தா கூட என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு அங்க நிரந்தர குடியிருப்பு இருக்கணும்னு சர்டிபிகேட் பண்றது, அவருக்கு அங்க இடம் இருக்கணும், பூர்வீகமான இடம் இருக்கணும்னு சொல்றாங்க. ஒரு நபர் முந்தைய குடியிருப்பு காலத்தில் அங்கு கலவரம் ஏற்பட்டு அல்லது கலவரம் ஏற்பட போடுகிறது என்ற அச்சம் ஏற்பட்டு வேறொரு மாநிலத்தில் அவர் வாக்குரிமையை பதிவு செய்யலாம் என்றால் அவர் அதற்கான காரணத்தையும் உரிய ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று விவாதத்தில் அரசியலமைப்பு சட்ட விவாதத்தில் சொல்றாங்க. மக்கள் தொகை எடுக்காம காரணத்தினால அதிகமாக பாதிக்கப்படுவது தாழ்த்தப்பட்ட மக்கள் தான். அடுத்த இப்ப வர முந்தைய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலில் உள்ளவர்கள் உறவினர்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்குங்கிறாங்க. அந்த வாக்காளர் பட்டியலில் 20 வருஷத்துக்கு முன்னாடி யார் கொண்டு போய் கொடுக்குறது? என்கிட்ட வாக்காளர் பட்டியல் என் பேர் இருக்கு, அதுல நான் ஓட்டு போட்டிருக்கிறேன், என் பையனோட பேர் சேர்க்கணும், நான் எந்த சேர்க்கை பேர்ட்ட போய் கேட்கறது? யார் இந்த வாக்காளர் பட்டியலை கொண்டு வந்து கொடுக்குறது? ஆபீசர் கொடுக்குறானா? ஏதோ இப்பதான் வீடு கட்டி 2 பேரும் வீடு கட்டி இருக்கிறாங்க, அரசு தொகுப்போடு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் கூறக்கூடாதான இருந்தது. கலைஞர்களுக்கு இந்த குடிசை மாற்று வாரியத்தை கொண்டு வந்ததே கலைஞர் அவர்கள் தானே. அவர் வந்த பிறகுதானே இந்த டாக்குமெண்ட் எல்லாம் சரி பண்ண முடியுது. இதெல்லாம் யார் சொல்றது? இது சிஏஏ என்ஆர்சி போன்ற திட்டங்களை சட்டங்களை அமல்படுத்துவதற்காக இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. இதில் உரிய ஆவணங்கள் இல்லாவிட்டால் நாம் அனைவருக்குமான வாக்குரிமைகள் பறிபோக வாய்ப்பு இருக்கிறது. முதல்வர் மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த போராட்டத்திற்கு அனைத்து கட்சியும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும். அனைவரும் உரிய ஆவணங்களை கொடுப்பதற்கான வழிவகைகளை எப்படி செய்வதென்று அண்ணன் மாவட்ட செயலாளர் அவர்களும் தமிழக அரசும் வழிகாட்ட வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக கூறிக்கொண்டு வாய்ப்பமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்வீடு. எல்லாம் கொடி தூக்கி பிடிச்சிருக்கணும், கொஞ்சம் இறக்கி வைங்க. ஏன்னா பின்னாடி உள்ளவங்க யாருக்குமே தெரியல, சுத்தமா எடுத்துட்டீங்க. இங்க என்ன நடக்குது யாராலும்